பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு பங்கு வந்து நம்ம பச்சரிசி எடுத்துக்கிறோம். அரை பங்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். இந்த பாசிப்பருப்பை என்ன செஞ்சிடணும்னா நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். ரொம்ப வறுக்கக்கூடாது, வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். வந்துருச்சு, அதனால் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் நம்ம ஊற வச்சிடலாம். இதை வந்து நல்லா அலசிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அரிசியும் ரேஷன் அரிசி தான், நம்ம வந்து ரேஷன் அரிசியில் தான் செய்ய போகிறோம். அதனால் இதை ஊறினதுக்கப்புறம் இந்த அரிசியை வந்து இப்படி பெசரி விட்டுங்க. இல்லைன்னா வந்து பெருசு பெருசாக முழுசாக அரிசியாக இருக்கும். ஓகேவா? நல்லா பெசரி விட்டுக்கிட்டு தண்ணியை வடிகட்டிடுங்க. 1க்கு 4 சேருங்க. இப்போ நான் 2 ஊற்றிருக்கேன். ஸோ 3, 4. அதுக்கப்புறம் இந்த டம்ளரில் நான் வந்து ஹாஃப் வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அப்போ அதுக்கு ஒரு 1, 2. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு குக்கரை போட்டு 6-7 விசில் விடுங்க. ஓகேவா? விசில் போயிடுச்சு. தம் போனோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை இப்போ நான் தாளிப்பு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். தாளிக்க தேவையான பொருள் வந்து கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு, திராட்சை, காஞ்ச திராட்சை, அப்புறம் கேஷ்யூ நட்டு. ஒரு 4-5 கேஷ்யூ நட்டு எடுத்துங்க. இது வந்து அவங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல கூட குறைச்சி எடுத்துக்கலாம். கூட்டத்தான் வச்சாச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக இதுக்கு மட்டும் நெய் விட்டு தான் நம்ம தாளிப்பு பண்ணணும். நெய் வந்து அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல கம்மியோ கூடையோ நீங்கள் விட்டுக்கலாம். நெய் விட்டாச்சு. நல்லா நெய் வந்து உங்களுக்கு சூடாகிடுச்சு. இப்போ ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, இவருங்க ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இதை போட்ட வேண்டியதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட போடலாம். இதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை சாதம் கெட்டியாக இருந்ததுன்னா பாருங்க, மிளகு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி, சாம்பார். எங்களுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இதை வச்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.